ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது நம்ம எவ்ரிடே யூசேஜ் சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தினந்தோறும் பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்கள் அதுவே ஆங்கிலத்தில் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், நான் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. இப்போ நம்ம ஃப்ரெண்டுங்க நம்ம 2 பேர் பேசிகிட்ருப்போம். அப்போ நம்ம வீட்டில் நம்ம பிரதரோ சிஸ்டரோ வந்து நீ ஏதாவது இங்கே நடந்ததை பற்றி அவங்ககிட்ட சொன்னியா அவகிட்ட சொன்னியான்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்வோம்? இல்லை, நான் யாருக்கிட்டேயும் எதுவும் சொல்லலை, நான் இதை பற்றி எதுவுமே பேசலை, நாங்கள் ஃப்ரெண்ட்லி தான் பேசிகிட்டு இருந்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ டிடன்ட் சே எனிதிங் டு எனி ஒன். அதாவது நான் வந்து டிடன்ட் சேனா நான் சொல்லலை, எனிதிங் எதுவும், டு எனி ஒன் யார்கிட்டையும், எனி ஒன்னா யார்கிட்டையும். ஐ டிடன்ட் சே எனிதிங் டு எனி ஒன். நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லவில்லை. ஐ டிடன்ட் சே எனிதிங் டு எனி ஒன். இப்போது இந்த இடத்த விட்டு எல்லோரும் வெளியே கிளம்புங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லோரும் இங்கேருந்து வெளியே இருங்க, அதாவது வெளியே போங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை நம்ம எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் கெட் அவுட் ஆஃப் ஹியர். அதாவது எல்லோரும் இந்த இடத்துலேருந்து கிளம்புங்க, வெளியேறுங்க, வெளியே போங்கன்னு கூட சொல்லலாம். எவ்ரி ஒன் கெட் அவுட் ஆஃப் ஹியர். எல்லோரும் இங்கேருந்து வெளியேறுங்கள், எல்லோரும் இங்கேருந்து வெளியேறுங்கள். எவ்ரி ஒன் கெட் அவுட் ஆஃப் ஹியர். இது கண்டிப்பாக அவள் தான் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அவன் தான் பண்ணியிருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? சரி, ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இது கண்டிப்பாக அவள் தான் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அவன் தான் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம். அப்போ எப்படி சொல்லலாம்? She must have done this. She must have done this. இது கண்டிப்பாக அவள் தான் பண்ணியிருக்கணும். அவன் பண்ணியிருக்கனா he must have done this. அவன் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லலாம். She must have done this. இது கண்டிப்பாக அவள் தான் பண்ணியிருக்கணும். தட்டு சுத்தமாக இல்லை, தட்டு கொஞ்சம் கூட பார்க்கறதுக்கு க்ளீனாக இல்லைன்னு சொல்லிட்டு சொல்வோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? The plate is not clean. The plate is not clean. தட்டு சுத்தமாக இல்லை, தட்டு சுத்தமாக இல்லை. The plate is not clean. I didn't say anything to anyone. நான் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. Everyone get out of here. எல்லாரும் இங்கிருந்து வெளியேறுங்கள். She must have done this. இது கண்டிப்பாக அவள் தான் பண்ணி இருக்கணும். The plate is not clean. தட்டு சுத்தமாக இல்லை. நெக்ஸ்ட்டு ஒன், அதாவது கவிதை போட்டியில் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள். இப்போ கட்டுரை போட்டியில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, கவிதை போட்டியில் எத்தனை பேர் கலந்துட்டாங்க, டான்ஸில் எத்தனை பேர் கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? ஸோ வந்து கவிதை போட்டியில் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள், எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது how many people have participated in the poetry competition. எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள், அதாவது எத்தனை பேர் அங்கே கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டினாக கேட்போம். How many people have participated in the poetry competition. Poetry competition-னா கவிதை போட்டியில். How many people have participated in the poetry competition. Poetry competition. How many people have participated in the poetry competition. நெக்ஸ்ட்டு ஒன், நீங்கள் எந்த பள்ளியில் படிக்கிறீர்கள். அதாவது நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி கேட்கலாம்? ஸ்விட்ச் ஸ்கூல் டு யூ ஸ்டடி. ஸ்விட்ச் விச் ஸ்கூல் டு யூ ஸ்டடி. நீங்கள் எந்த பள்ளியில் படிக்கிறீர்கள், அதாவது நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கலாம். அதாவது விச் ஸ்கூல் ஆர் யூ ஸ்டடிங் அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். நீங்கள் எந்த பள்ளியில் படிக்கிறீர்கள், விச் ஸ்கூல் ஆர் யூ ஸ்டடிங். நீங்கள் எந்த பள்ளியில் படிக்கிறீர்கள், அதாவது எந்த ஸ்கூலில் படிக்கிறீர்கள். விச் ஸ்கூல் டு யூ ஸ்டடி இன், அல்லது விச் ஸ்கூல் ஆர் யூ ஸ்டடிங். நீங்கள் எந்த பள்ளியில் படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் யார் ஃபோனாவது பக்கத்தில் வச்சுருக்காங்க, அப்போ நம்ம சொல்லலாம் உங்களுக்கு ஏதோ மெசேஜ் வந்திருக்கு போல் பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் ரிசீவ்டு ஏ மெசேஜ். யூ ஹாவ்
ரிசீவ்டு ஏ மெசேஜ். உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதாவது உங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். யூ ஹாவ் ரிசீவ்டு ஏ மெசேஜ். ஹவு மெனி பீப்புள் ஹாவ் பார்ட்டிசிபேட்டட் இன் த போயட்ரி காம்படிஷன். கவிதை போட்டியில் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள்? கவிதை போட்டியில் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள்? நெக்ஸ்ட்டு ஒன், நீ எப்போதுமே ஏதாவது சொல்லிக்கிட்டே இரு, ஏதாவது பேசிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டிலலாம் பாட்டி இருந்தாங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது குறைகள் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்வோம்? எப்பொழுதும் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள், எப்போதும் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்காதீங்க, ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். டோன்ட் ஆல்வேஸ் கீப் சேயிங் சம்திங். அதாவது எதுவுமே எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள்னு சொல்லிட்டு சொல்லலாம். டோன்ட் ஆல்வேஸ் கீப் சேயிங் சம்திங். எப்போதும் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள், எப்பொழுதும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லலாம். டோன்ட் ஆல்வேஸ் கீப் சேயிங் சம்திங். டோன்ட் ஆல்வேஸ் கீப் சேயிங் சம்திங். நெக்ஸ்ட் ஒன், அவர்களை பற்றி நினைக்காத, நீ ஏன் அவங்கள பற்றி நினைக்கிற, உன் வேலையை மட்டும் பாரு, நீ ஏன் அவங்கள பற்றி அடிக்கடி திங்க் பண்ணுறன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். டோன்ட் திங்க் அபவுட் தம். டோன்ட் திங்க் அபவுட் தம். அவர்களை பற்றி நினைக்காத. நீ இப்படி செய்வாய் என்று நான் நினைக்கவே இல்லை, நீலாம் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, நீ கூடமா இப்படி பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம். நீ இப்படி செய்வாய் என்று நான் நினைக்கவே இல்லை, நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம். ஐ நெவர் தாட் யூ வுட் டூ திஸ். யூ வுட் டூ திஸ். ஐ நெவர் தாட் யூ வுட் டூ திஸ். நீ இப்படி செய்வாய் என்று நான் நினைக்கவே இல்லை. ஐ நெவர் தாட் யூ வுட் டூ திஸ். நீ இப்படி செய்வாய் என்று நான் நினைக்கவே இல்லை. ஐ நெவர் தாட் யூ வுட் டூ திஸ். ஐ நெவர் தாட் யூ வுட் டூ திஸ். டோன்ட் ஆல்வேஸ் கீப் சேயிங் சம்திங். எப்பொழுதும் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள். டோன்ட் திங்க் அபவுட் திம். அவர்களை பற்றி நினைக்காதே. ஐ நெவர் தாட் யூ வுட் டூ திஸ். நீ இப்படி செய்வாய் என்று நான் நினைக்கவே இல்லை. நீ இப்படி செய்வாய் என்று நான் நினைக்கவே இல்லை. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு லீவு வேணும். எனக்கு லீவு வேணும், எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது, நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆஃபீஸ்லேயோ ஸ்கூல்லையோ நம்ம லீவு கேட்போம். எனக்கு கொஞ்சம் லீவு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம எப்படி கேட்கலாம்? ஐ நீட் லீவ் ஃபார் டுடே. ஐ நீட் லீவ் ஃபார் டுடே. எனக்கு லீவு வேணும், எனக்கு லீவ் வேணும். ஐ நீட் லீவ் ஃபார் டுடே. இன்றைக்கி எனக்கு லீவ் வேணும். நீங்கள் இருவரும் இங்கே வாருங்க, நீங்கள் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே 2 பேரும் இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடுவோம் இல்லையா? நீங்கள் 2 பேரும் அங்கே ரோட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் இங்கே வாங்க. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? both of you come here. both of you come here. both of you come here. நீங்கள் இருவரும் இங்கே வாருங்கள், நீங்கள் இருவரும் இங்கே வாருங்கள். both of you come here. நான் நிறைய பேச வேண்டியிருக்கு, நான் உங்கள்கிட்ட இப்போ நிறைய பேச வேண்டியது இருக்குது, நான் சொல்கிறத கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள், நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் லிசன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் உங்கள்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது, நான் உங்கள் கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு சொல்லுவேன் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் எ லாட் டு டாக் அபவுட். ஐ ஹாவ் எ லாட் டு டாக் அபவுட். நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஐ ஹாவ் எ லாட் டு டாக் அபவுட். நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நான்லாம் உங்ககிட்ட பேச மாட்டேன், நான்லாம் உங்ககிட்ட பேசணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஐ won't talk to you. ஐ won't talk to you. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஐ won't talk to you. ஐ நீட் லீவ் ஃபார் டுடே. இன்றைக்கி எனக்கு லீவு வேணும். ஐ நீட் லீவ் ஃபார் டுடே. இன்றைக்கி எனக்கு லீவு வேணும். both of you come here. நீங்கள் இருவரும் இங்கே வாருங்கள், நீங்கள் இருவரும் இங்கே வாருங்கள். both of you come here. நான் நிறைய பேச வேண்டியே இருக்குது. ஐ ஹாவ் எ லாட் டு டாக் அபவுட். நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஐ won't talk to you. ஐ won't talk to you. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ப்ளேலிஸ்ட்டில் நம்ம டெய்லி யூசேஜ் வீடியோஸ் அப்லோடு பண்ணியிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்லோடு பண்ணியிருக்கேன்.